ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே பீஃப் வச்சுருக்கோம். உள்ள குக்கரில் அம்மா வச்சிட்டாங்க பீஃபு. விசில் வந்துருச்சு பீஃப் இது குழம்பு வைக்கிறதுக்கு. இது வெந்த பீஃபை எடுத்துட்டோம். எடுத்து பார்த்தீங்கன்னா வேக வச்சிடணும், அப்படின்னா கரெக்டாக வேகும். இப்போ நம்ம வந்துருச்சான்னு பார்ப்போமா? பரவாயில்ல, ஓரளவுக்கு கடலில் எடுத்துடலாம். வந்து அம்மா பார்க்குறாங்க, பார்த்து முடிச்சுட்டு இல்லை பாட்டாச்சு. அதுக்கப்புறம் பீஃபு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே சமைக்கலாமா பீஃபு அப்படின்னு போட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றியாச்சு. ஊற்றி முடிச்சுட்டு இதெல்லாம் போட்டு ஒரு நல்லா கிண்டிடணும். நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் கிண்டணும். நல்லா இந்த சட்டி வேறு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்க. ப்ரௌன் ஆகிற வரை கிண்டி ப்ரௌன் ஆயிடுச்சா? ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் உப்பை போட்டு மறுபடியும் கிண்டினோம்னா ரெடி. அப்படியே பீஃப் எடுத்துட்டு அப்படியே அதை வடை சட்டிக்குள்ள உள்ளே போட்டு தவாயில் உள்ளே எடுத்து போட்டு நல்லா பீஃபை போட்டு முடிச்சுட்டு வேறு வாட்டர் யூஸ் பண்ண தேவையில்ல, அதே வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சாச்சா? முடிச்சு நல்லா ஒரு கிண்டி வெட்டிக்கிறணும். கிண்டி விட்டு முடிச்சு நல்லா கிண்டிங்க. பீஃப் நல்லா கிண்டுங்க. ஏன்னா பீஃப் நல்லா சாஃப்டாக வேகணும், அதுக்காண்டி தான். போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசால் பொடி, மகாலட்சுமி மசால் பொடி போடுறோம். மசால் பொடியை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து மேலே தூவி விட்டு அடுத்து மற்ற சீரக பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் பொடி அதெல்லாம் அப்படியே போட்டு முடிச்சுட்டு மட்டன் பொடி ஒரு பாக்கெட் போட்டேன். போட்டு முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு லைட்டாக கிண்டி விடுங்க, ஃபுல்லாக கவராக. சிக்கன் பொடி அடுத்து ஒரு பாக்கெட், 5 கிலோ பாக்கெட் தான். அதில் போட்டு முடிச்சோன்னா தண்ணி பார்த்தலன்னா அதே தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா அதே தண்ணியில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு நல்லா கிண்டி விட்டு அந்த கலர் உங்களுக்கு தெரியுதா? சார கலர் தெரியும். கலர் தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டு முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். எப்படி இருக்கு நல்லா கொஞ்சம் கட்டி விட்டு எல்லாம் இது பண்ணிட்டு கொதிக்க விட்டோம்னா அப்படியே எடுத்து டேஸ்ட். மொட்டையனுக்கு டேஸ்ட் பார்க்க கொடுக்குமா? மொட்டையனுக்கு டேஸ்ட் பார்க்க கொடுத்துனா மொட்டையை பாருங்க, டேஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் பாருங்க, நல்லா இருக்கு போல். மல்லிச்செடியை போட்டு ரெடி பண்ணி பீஃப் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே பீஃப் வாடை பா செம்மையா இருங்க வாடை. அடுத்த மாதிரி நெக்ஸ்ட்டு பீஃபை சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பண்ணுறோமா? பரோட்டாக்கு பீஃப் வச்சு சாப்பிட்றோம். அருமைங்க, சூப்பராக இருக்குது.